அதிமுகவின் அதிகார மையத்தை எடப்பாடி கைப்பற்றிய காலம் தொட்டு அக்கட்சி பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகிறது. 2019 முதல் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வரும் எடப்பாடி தலைமை மீதான விமர்சனம் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் தற்போது அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் நீண்டகால மௌனத்தை கலைத்துள்ளார். அதிமுகவை விட்டு பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைத்தால் மட்டுமே 2026 தேர்தலில் வெற்றி பெற முடியும் என கூறி ஆட்டத்தை மீண்டும் ஆரம்பித்துள்ளார் செங்கோட்டையன். OPS, சசிகலா, டிடிவி தினகரன் போன்றோரை மீண்டும் கட்சியில் இணைப்பாரா எடப்பாடி என்ற கேள்வி அதிமுக வட்டாரத்தில் பேசு பொருளாகியுள்ளது. 2017 நாங்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்தோம். அமர்ந்ததற்கு பிறகு 2019 தேர்தல், 21 தேர்தல், அதற்கு பிறகு 24 தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் போன்ற தேர்தலை நாம் சந்திக்கின்ற போது களத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. 2024 இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே, பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் 30 இடங்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும். இதையெல்லாம் நாம் வருடத்திலே நினைவூட்டினோம். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச் செயலாளரை சந்தித்ததற்கு காரணமே கழகம் தொய்வோடு இருக்கிறது. தேர்தல் களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை. கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவரை பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவர்களை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். முதலிலே நான் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதற்காகத்தான் என் பணிகளை இன்று துவங்கி இருக்கிறேன். இது விரைந்து செயல்படவில்லை என்றால் இவர் சுற்றுப்பயணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அப்புறம் என்ன அது சஸ்பென்ஸ். 2021 தேர்தலுக்கு தோல்விக்கு அவரும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பெல்லாம் அவர் கட்சிக்கு வேலை பார்க்காம தோல்விக்கு காரணமா இருந்தது. இப்ப சேர்த்துக்கோ அப்படின்னா எப்படி சேர்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி தானே எடப்பாடி பழனிசாமி நிலைமை இருக்கு. STS அவரோடு சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் ஆளுநரிடத்தில் ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தாங்க. என்ன, அவரையே மன்னித்து தலைவர் வாருங்கள் என்னோடு இணைந்து பணியாற்றுன்னு சொன்னார். எப்படிங்க? இவங்க அப்படியெல்லாம் சொல்லல, கவர்னர் கொடுத்தாங்களா? கூட அம்மையார் ஜெயலலிதா உங்களை விடுவிச்சிருந்தாங்க. ஆனால் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்தோடனே அமைச்சரவையில் கூட சேர்க்கப்பட்டீங்க. ஆனால் இப்போ அவருக்கு எதிராக நீங்கள் கருத்து சொல்கிற மாதிரி இருக்கு. அது போன்ற கருத்துக்கள் இடத்துல இல்லை. அவரே 2009 பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், புரட்சி தலைவர் இதயம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார். பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கும் நோக்கோடு அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதைத்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ இருக்கிற தலைமை வேற யாருக்கும் இடம் இல்லை அப்படிங்கறத ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாமே 2019, 21, 24 தேர்தலை சந்திச்சிட்டாங்க. 26 தேர்தலை சந்திக்கவும் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. அவங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க எப்படி இதுல ப்ளே பண்ண போறீங்க? நான் தான் பண்ணுவேன்னு சொல்றேன். பண்ணுவேன்.
பண்றதுலேருந்து ரிசல்ட்டை பாருங்க. 2026 வர இருக்கு தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற பொதுத் தேர்தல். இது தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் ஒன்று திரண்டு ஒரு சரியான முதலமைச்சரை வேட்பாளரை தருவார்கள் என்று நாங்கள் பொறுமையாக காத்திருந்தோம். ஆனால் அவர்கள் துரோகத்தை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு ஊர் ஊராக தெரிவதை பார்த்தால் இதற்கு வழியே இல்லை. அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், நாம் அமைதியாக இருக்க ஏதோ துரோகம் தான் செய்தது சரி என்று நிலைநாட்டுவதைப் போல கூச்சலிடுவதும், செல்கின்ற இடங்களிலெல்லாம் ஆணவம் அகங்காரத்துடன் பேசுவதையும் பார்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற தொண்டர்கள் பொறுத்தது போதும், நீங்கள் முடிவெடுங்கள் என்று என்னை பல மாதங்களாக கேட்டு வருகிறார்கள். நான் பொறுமையாக இருந்தேன். உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் அந்த முடிவு எடுக்கல. நிதானமாக யோசித்து எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களுடன் கலந்து ஆலோசித்து நாம் எப்படி துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே ஒரு சிலரின் துரோகத்திற்கு எதிராகத்தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் திருந்துவார்கள் அல்லது திருத்துவார்கள் என்று நம்பினோம். ஆனால் எந்த வாய்ப்பும் தெரியவில்லை. அதனால் நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம். டெல்லியைச் சேர்ந்தவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பார்கள் என்று காத்திருந்தோம். ஆனால் அதற்கு வாய்ப்பு தெரியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில் வருகிறோம் தான் சொல்லிட்டோம். செங்கோட்டையன், OPS, டிடிவி, சசிகலா, எடப்பாடி என 5 பேரை சுற்றி நடக்கும் இந்த அதிமுக அதிகார யுத்தம் கடந்து வந்த பாதை மிகவும் சுவாரஸ்யமானது. திமுகவில் இருந்து பிரிந்து எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலம் முதல் தற்போது எடப்பாடி காலம் வரை அதிமுக கடந்து வந்த பாதையை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. பொதுவாக திராவிட இயக்கங்களில் பொதுச் செயலாளர் பதவி முக்கியமானதாக அதிகாரம் படைத்ததாக உள்ளது. திமுகவை தொடங்கிய போது அண்ணா அந்த கட்சியின் அதிகாரமிக்க பதவியாக பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்கி தானே பொதுச் செயலாளராக பதவியேற்றார். அண்ணா வாழ்ந்த காலத்திலேயே 1956 முதல் 1962 ஆண்டு வரை கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி நாவலர் நெடுஞ்செழியனுக்கு வழங்கப்பட்டது. 1962 ஆண்டு மீண்டும் பொதுச் செயலாளரான அண்ணா 1969 ஆண்டு மறைந்ததை அடுத்து மீண்டும் கட்சியின் பொதுச் செயலாளரானார் நாவலர் நெடுஞ்செழியன். அண்ணா மறைவுக்கு பிறகு திமுகவில் தலைவர் பதவி உருவாக்கப்பட்டு கலைஞர் திமுகவின் தலைவராக பதவியேற்றார். கட்சியின் முக்கிய முடிவுகளை தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோர் இணைந்து எடுக்கும் வகையில் விதிகள் மாற்றப்பட்டன. தனி கட்சி தொடங்கி திமுகவில் இருந்து நாவலர் நெடுஞ்செழியன் விலகிய பிறகு கட்சியின் பொருளாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் திமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்று அந்த பதவியில் சுமார் 50 ஆண்டு காலம் நீடித்தார். அறிஞர் அண்ணாவின் தலைமையில் இயங்கி வந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணாவின் மறைவுக்கு பிறகு தலைமையேற்ற கலைஞர் அந்த கட்சியின் தலைவராகவும் முதலமைச்சராகவும் பதவியேற்றார். அண்ணா மறைந்து 3 ஆண்டுகள் ஆன நிலையில் திமுகவின் பொருளாளராக பதவியேற்ற எம்ஜிஆர் கட்சியின் உள் விவகாரங்களை பொது மேடைகளில் விமர்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் காரணமாக 1972 ஆண்டு அக்டோபர் 10 இடைக்காலமாகவும் அக்டோபர் 14 முதல் நிரந்தரமாகவும் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் எம்ஜிஆர். இதனால் புதிய கட்சியை தொடங்க முடிவு செய்தார் எம்ஜிஆர். அனகாபுத்தூர் ராமலிங்கம் பதிவு செய்து வைத்திருந்த அதிமுக என்ற கட்சி 1972 அக்டோபர் 17 எம்ஜிஆர் தலைமையில் அதிகாரப்பூர்வமாக தொடக்க விழா கண்டது. இந்தியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட காலத்தில் மாநில கட்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என மாற்றம் செய்யப்பட்டது. 1972 ஆண்டு அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் 2 ஆண்டுகள் கழித்தே அந்த கட்சிக்கான தலைமை பொறுப்பை உருவாக்கினார். அதுவரை எம்ஜிஆரை மையப்படுத்தி மட்டுமே அதிமுக இயங்கி வந்தது. திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் அண்ணா வழியில் பொதுச் செயலாளர் பதவியை அதிகாரம் மிக்கதாக உருவாக்கினார். அது தற்போது வரை நீடிக்கிறது. கட்சி விதிகளை உருவாக்கும் போது பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும் முறை
அதன் அதிகாரங்கள் ஆகியவற்றை தெளிவாக வரையறுத்தார் எம்ஜிஆர். அதிமுகவின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய பொதுச் செயலாளர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆர் உருவாக்கிய முக்கிய அடிப்படை விதியாகும். பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டி ஏற்பட்டால் தொண்டர்கள் வாக்களித்துத்தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியும். தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதி இருந்த போதும் இதுவரை போட்டியின்றி ஏகமனதாக அதிமுகவின் பொதுச் செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். பொதுச் செயலாளரை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என வரையறுத்த எம்ஜிஆர் பொதுச் செயலாளருக்கான அதிகாரங்களையும் தெளிவாக வரையறுத்தார். தேர்ந்தெடுக்கப்படும் பொதுச் செயலாளர் நிர்வாக வசதிக்காக ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட துணை பொதுச் செயலாளர்கள், இணை செயலாளர்கள், பொருளாளர் மற்றும் தலைமை கழக செயலாளர்களை நியமித்துக் கொள்ளலாம். கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை உருவாக்கவும் கூட்டுவதற்குமான அதிகாரம் பொதுச் செயலாளருக்கே உண்டு. கட்சி நிர்வாகிகளின் உதவியுடன் கட்சியின் கொள்கைகள் மற்றும் செயல் திட்டங்களை பொதுச் செயலாளர் உருவாக்கலாம். கட்சியின் ஒட்டுமொத்த வரவு செலவையும் நிர்வகிக்கும் அதிகாரம் பெற்றவராக பொதுச் செயலாளர் இருப்பார். கட்சியின் சொத்துக்களை நிர்வகிக்கும் அதிகாரமும் பொதுச் செயலாளருக்குத்தான் உண்டு. கட்சியின் நிதி தொடர்பான நடவடிக்கைகளை பொருளாளர் மேற்கொள்ள பொதுச் செயலாளரின் அனுமதி தேவை. கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு உண்டு. ஒழுங்கு நடவடிக்கை விஷயத்தில் பொதுச் செயலாளர் எடுப்பதுதான் அதிமுகவின் இறுதி முடிவாக இருக்கும். பொதுச் செயலாளர் எடுக்கும் முடிவுகளுக்கு அடுத்த பொதுக்குழுவில் ஒப்புதல் பெற வேண்டும். பொது தேர்தல்களின் போது கட்சியின் வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளருக்குத்தான் உண்டு. பொதுச் செயலாளருக்கு எதிராக ஒருவர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு சென்றால் அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பை இழந்து விடுவார். இந்த விதிகளின்படி அதிமுகவின் முதல் பொதுச் செயலாளராக எம்ஜிஆர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுக ஆட்சியை பிடிக்கும் வரை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்த எம்ஜிஆர் அதன் பிறகு பொதுச் செயலாளர் பதவியை நாவலர் நெடுஞ்செழியனுக்கு வழங்கினார். அதிமுகவின் இரண்டாவது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நெடுஞ்செழியன் அந்த பதவியில் 1980ஆம் ஆண்டு வரை நீடித்தார். அடுத்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக அந்த கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான பாவூர் சண்முகம் தேர்வு செய்யப்பட்டார். அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அந்த பதவியில் பாவூர் சண்முகமே நீடித்தார். அடுத்ததாக ராகவானந்தத்தை அதிமுக பொதுச் செயலாளர் ஆக்கினார் எம்ஜிஆர். 1986ஆம் ஆண்டு பொதுச் செயலாளரான ராகவானந்தத்தின் பதவி ஓராண்டு மட்டுமே நீடித்தது. அப்போது திடீரென மீண்டும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக தானே பதவியேற்றார் எம்ஜிஆர். பின்னர் தான் மறையும் வரை அதிமுகவின் பொதுச் செயலாளராக எம்ஜிஆரை நீடித்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என இரண்டாக அதிமுக உடைந்தது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு ஜானகி அணிக்கு இரட்டை புறாவும், ஜெயலலிதா அணிக்கு சேவலும் சின்னமாக ஒதுக்கப்பட்டன. 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக ஒன்றாக இணைந்தது. அப்போது ஒன்றிணைந்த அதிமுகவின் 5வது பொதுச் செயலாளராக ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது முதல் மரணமடையும் வரை சுமார் 27 ஆண்டுகள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதாவே நீடித்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர் வகித்த பொதுச் செயலாளர் பதவி காலியானது. அப்போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். முதலமைச்சராகவும் சசிகலா பதவியேற்கும் வகையில் அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். இதற்காக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த ஓ பன்னீர்செல்வம் 2 நாட்கள் கழித்து சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். இதனால் அணிகள் இரண்டான நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு அணிகள் இணைந்தன. 2017 செப்டம்பரில் நடைபெற்ற பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து சசிகலா நீக்கப்பட்டார். அது மட்டுமன்றி அதிமுகவில் இனி பொதுச் செயலாளர் பதவி கிடையாது என்றும் கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுகவை வழிநடத்த ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டு இருவருக்கும் பொதுச் செயலாளருக்கு இருந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் தேர்வு செய்யப்பட்டனர். ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கான பதவிக்காலம் 3 ஆண்டுகள் என தீர்மானிக்கப்பட்டது. கட்சியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த மாற்றங்களுக்கு ஒப்புதல் அளித்த தேர்தல் ஆணையம் முடக்கப்பட்டிருந்த இரட்டை இலை சின்னத்தையும் வழங்கியது. ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி என இரட்டை தலைமையின் கீழ் பயணித்துக் கொண்டிருந்த அதிமுகவில் ஜூன் 14ஆம் தேதி நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒற்றை தலைமை கோஷம் வெடித்தது. ஒற்றை தலைமை என்பதே கற்பனையானது என
ஜூன் 7ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி பேசி ஒரு வாரம் கூட முடியாத நிலையில் ஒற்றை தலைமை முழக்கம் வெடித்தது குறிப்பிடத்தக்கது. பெரும்பான்மையான தலைமை கழக நிர்வாகிகள், பெரும்பான்மையான மாவட்ட கழக செயலாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒற்றை தலைமைதான் தேவை என்பதை வலியுறுத்தி கருத்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். ஒற்றை தலைமை குறித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் பேட்டியால் அதிமுகவில் அனல் பறக்க தொடங்கியது. அரசியல் விவாதங்கள் சூடு பிடித்தன. ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இல்லங்களில் ஆதரவாளர்கள் குவியத் தொடங்கினர். ஒற்றை தலைமை கோரிக்கை தொடர்பான இருவரின் ஆதரவாளர்களும் போஸ்டர் யுத்தத்தை தொடங்கினர். அம்மா அவர்கள் ஒற்றை தலைமையாக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தார். அந்த மதிப்பு மரியாதையும் அவர்களுக்கு அந்த ஒற்றை பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு மட்டுமே உரித்தானது என்ற பொதுக்குழுவிலே வைத்து தீர்மானம் போடப்பட்டு பொதுச் செயலாளர் பதவிக்கு யாரும் வரக்கூடாது, இந்த ஒற்றை தலைமை என்ற பொதுச் செயலாளர் பதவிக்கு யாரும் வரக்கூடாது என்ற தீர்மானமே போடப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த ஒற்றை தலைமையாகிய பொதுச் செயலாளர் பதவியை யாருக்காவது கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த பொதுச் செயலாளர் பொதுக்குழு மூலமாக கொடுத்த அந்த உயர்ந்த மதிப்பு மரியாதை காலாவதியாகிற சூழ்நிலையை நாமே உருவாக்கினால் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் என்றுதான் நான். ஜூன் 23ஆம் தேதி உச்சகட்ட பதற்றத்தோடு கூடியது அதிமுக பொதுக்குழு. வானகரம் பொதுக்குழு மண்டபத்திற்கு பன்னீர்செல்வம் வந்தபோது ஒற்றை தலைமை வேண்டும் என்றும் பன்னீர்செல்வத்திற்கு எதிராகவும் பழனிசாமியின் ஆதரவாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சிறிது நேரத்தில் பழனிசாமி வந்து சேர பொதுக்குழு கூட்டம் தொடங்கியது. ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்ட அரங்கிற்குள் வந்தபோதே அவர்களது ஆதரவாளர்கள் போட்டி முழக்கங்களை எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. பொதுக்குழு தீர்மானங்களை முன்மொழிவார்கள் என்ற அறிவிப்பு வெளியானவுடன் திடீரென ஆவேசத்துடன் மைக் முன்பு சென்று பேசிய முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அனைத்து தீர்மானங்களையும் இந்த பொதுக்குழு நிராகரிப்பதாக ஆவேசத்துடன் முழக்கமிட்டார். CV சண்முகம் பேச்சால் ஏற்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமியும் தீர்மானங்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்களும் நிராகரிப்பதாக அறிவித்தார். ஒற்றை தலைமை தீர்மானத்துடன் அடுத்த பொதுக்குழு கூட்டத்தில் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் ஆவேசத்துடன் அறிவித்தார். இதன் மூலம் 50 ஆண்டு கால அதிமுக வரலாற்றில் முதன்முறையாக பொதுக்குழுவில் அனைத்து தீர்மானங்களும் நிராகரிக்கப்பட்டன. இதனால் அதிமுகவின் இரு அணிகளிடமும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. ஜூலை 11ஆம் தேதி காலை தீர்ப்பு வரும் முன்பாகவே பழனிசாமி பொதுக்குழு கூட்டத்திற்கும் பன்னீர்செல்வம் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கும் புறப்பட்டனர். பன்னீர்செல்வம் வருகையால் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பதற்றம் தொற்றியது. கதவை உடைத்துக் கொண்டு கட்சி அலுவலகத்திற்குள் புகுந்தனர் பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும். அதிமுக அலுவலகத்தில் பன்னீர் பழனிசாமி அணியினர் மாறி மாறி கல்வீச்சில் ஈடுபட்டனர். பேனர்களில் இடம்பெற்றிருந்த பழனிசாமியின் படங்கள் கிழிக்கப்பட்டன. அதே நேரத்தில் பழனிசாமி முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவில் மீண்டும் பொதுச் செயலாளர் பதவி உருவாக்குவது, பழனிசாமியை இடைக்கால பொதுச் செயலாளராக நியமிப்பது, பொதுச் செயலாளர் தேர்தலை 4 மாதங்களுக்குள் நடத்துவது, பொருளாளர் பதவிக்கான அதிகாரங்களை குறைப்பது, இறுதியாக பன்னீர்செல்வத்தை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே நீக்குவது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கழகத்தின் நன்மை கருதி கழக சட்டத்திட்ட விதி 35 படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக பொருளாளர் பொறுப்பு, கழக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு, கழக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒருபுறம் அடுக்கடுக்கான தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்க அதிமுக தலைமை அலுவலகம் பதற்றத்தின் உச்சத்தில் காணப்பட்டது. தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வம் தன்னை கட்சியிலிருந்து நீக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று அறிவித்ததோடு பழனிசாமியை கட்சியிலிருந்து நீக்குவதாகவும் அறிவித்தார். என்னை நீக்குவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ திரு KP முனுசாமிக்கோ அதிகாரம் இல்லை. நான் இன்றைக்கு அறிவிக்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் KP முனுசாமி அவர்களையும் கழக சட்ட விதிக்கு புறம்பாக தன்னிச்சையாக அறிவித்ததற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் இருவரையும் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்குகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வீச்சு, மண்டை உடைப்பு என நொடிக்கு நொடி பதற்றம் உச்சகட்டத்திற்கு சென்ற நிலையில்
அதிமுக அலுவலகம் வருவாய்த்துறையினரால் இழுத்து மூடி சீல் வைக்கப்பட்டது. அதிமுக அலுவலக பகுதியில் தடையாணையும் பிறப்பிக்கப்பட்டது. அதிமுக அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றக் கோரி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் இருதரப்பும் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் அதிமுக அலுவலக சீலை அகற்றி சாவியை பழனிசாமி தரப்பிடம் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டார். பொதுக்குழு தொடர்பாக, அதாவது கடந்த 11/7/2022 அன்று நடைபெற்ற பொதுக்குழு செல்லாது என்று தீர்ப்பளித்த தனி நீதிபதியினுடைய உத்தரவு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்சால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு செல்லும் என்ற தீர்ப்பை டிவிஷன் பெஞ்ச் வழங்கியுள்ளது. இதன்படி ஒற்றை தலைமை என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம், கோஷம், அதனுடைய முன்னெடுப்புகள் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பழனிசாமி, பன்னீர்செல்வம் என இருதரப்பும் மேற்கொள்ள போகும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.